இந்த ஓப்பன் சோர்ஸுங்கிற விஷயம் எந்தெந்த விஷயத்துலலாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். லினக்ஸ் கர்னல்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. எப்படின்னா சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கோர் அதுதான். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் செய்கிறீங்க, வெளியே விடுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சரி. இது வந்து என்ன சோஷியல் சர்வீஸ் மாதிரியா இல்லை என்ன? இது வந்து ரொம்ப டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியான விஷயம் ஆயிடுச்சு. நெட்வொர்க்காக எப்படி இது இல்லை இதில் கனெக்ட் ஆவாங்க, இதுக்கு ஏதாவது தனி சாஃப்ட்வேர்? சரி, இப்போ வந்து கரியர் வைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கு அது எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? நான் எங்கே போய் இதை காமிக்கிறது? ரெஸ்யூமில் போட்டுக்கிற மாதிரியா? ரெஸ்யூம் எடுத்து அதில் இருக்க ஸ்கில்லை படிக்கிறாங்களோ இல்லையோ. இந்த வீடியோவில் நம்ம ஓப்பன் சோர்ஸ், அதாவது திறந்த ஆதாரம், இங்கெல்லாம் ஓப்பன்ல தான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரீசெண்ட் டைமாக அதுவும் இந்த ChatGPT வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஓப்பன் சோர்ஸுங்கிற வார்த்தையை நானே கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ்னால் உண்மையிலே என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் என்னென்னலாம் யூசஸ் இருக்குது, ஒரு டெக்கில் நம்ம வந்து ஒரு பிகினராக இருக்கோம், இல்லை டெக்குக்குள்ளே வந்து அப்போ தான் நம்ம உள்ளே வரோம், இல்லை இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஓப்பன் சோர்ஸுங்கிற விஷயம் எந்தெந்த விஷயத்துலலாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். அதை நமக்கு சொல்கிறதுக்கு வழக்கம் போல் வந்திருக்கவர் தான், என்ன இந்த வாட்டி தொப்பியோடு வந்திருக்காப்புல, நம்ம ப்ரோக்ராமிங் புலி. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஓப்பன் சோர்ஸ்ன்றது ஒரு டேர்ம். ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு ஃப்ரீ ஃபார் யூஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட ஓன் யூஸுக்கு, அதை திருப்பி ரீடிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ அது லைசன்ஸை பேஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறதுன்னு தான். பட் ஆனால் மோஸ்ட்டாக எல்லா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரையும் நீங்கள் ஃப்ரீயாக ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ஃப்ரீயாகவே எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கிட்டு நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைன்னா அது வெளியிலும் கொடுத்துக்கலாம். அது வந்து இந்த அந்த கொடுக்கும் போது நீங்க பெய்டா ஃப்ரீயா வச்சுக்கணுமான்றது அவங்களோட லைசன்ஸை பேஸ் பண்ணி. பட் ஆனா ஓப்பன் சோர்ஸ்ன்ற டேர்ம் இதுதான். சரி, இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு, எப்பையிலேருந்து இதெல்லாம் இருக்கு, என்ன கதை அது? ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ்ன்றது இப்போ வந்தது இல்லை, 1980sலேருந்தே இருக்குது ஆக்சுவலாக. அது வந்ததுக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு பிரிண்டர் வச்சிருக்காரு, அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிருந்திருக்காரு. ஒரு நாள் ஒர்க் இருந்திருக்கு, அர்ஜென்ட்டாக அதை பிரிண்ட் பண்ணும்போது சும்மா ஜாம் ஆகிட்டே இருந்திருக்கு. அவருக்கு வந்து ப்ராப்ளம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாரு. பட் ஆனால் அதை போய் சரி பண்ணலான்னு தேடும் போது அதுக்கான சாஃப்ட்வேர் யாருமே கொடுக்கல. ஸோ அதில் என்ன யூஸ் பண்ணிக்காங்கன்னு தெரியல, அதுக்கு வந்து கொஞ்சம் கூட இதே கிடையாது, சப்போர்ட்டே இல்லை. அப்போ தான் அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் இந்த மாதிரி இருக்கு, நான் வாங்குற பொருள் எனக்கு ரிப்பேர் பண்ண தெரிஞ்சதுன்னா நான் ரிப்பேர் பண்ற மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வருது. அப்பதான் அவர் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ்ன்றதே ஆக்சுவலா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, அப்போ வந்து அவர் GNU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வராரு. என்னன்னா எக்ஸாக்டா இந்த பிரிண்டர் வந்துட்டு யூனிக்ஸ்ல பில்ட் பண்ணிருக்காங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சு, யூனிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த யூனிக்ஸ்ன்றது AT&T சிஸ்டம் கிரியேட் பண்ணது. AT&Tன்றது ஒரு பாப்புலரான கம்பெனி இன்னும் இருக்கு ஆக்சுவலா. அவங்க வந்து டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் ரொம்ப இதா இருப்பாங்க. அவங்க யூனிக்ஸ்ன்ற இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர்ல அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி, அதுல தான் அந்த மேக்ல ரன் ஆகுது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வச்சு நிறைய டிவைஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, உங்களால ரிப்பேர் பண்ண முடியல, அது ரிப்பேர் பண்ணது பேட்ச் உங்களால அனுப்ப முடியல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால சரி நம்ம ஒரு புது இது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி வச்சு, அந்த கம்யூனிட்டி GNUல நிறைய பேரை உள்ள சேர்த்து அதில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அதை வந்து காயினே பண்ணுறாரு. எப்படின்னா ஓப்பன் சோர்ஸ்னா இதுதான் ரூல் செட்டு, இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி எல்லாராலையும் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வராரு. ஸோ அதனால தான் இப்போ வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்ற ஒரு டேர்மே இருக்கு. ஓகே, அதாவது அவரு பிரிண்டர்ல வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போயிட்டு, ஆமா என்னடா நம்மளுக்கு அது சொல்யூஷன் தெரியுது, இருந்தாலும் நம்மள பண்ண விட மாட்டாங்களே அப்படிங்கிற கடுப்புல உருவாக்குனது அந்த ஓப்பன் சோர்ஸ்ங்கிற விஷயம். அவர் பேர் ரிச்சர்ட் ஸ்டால்மன். ஓகே, ரிச்சர்ட் ஸ்டால்மன் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரு. சரி, அதுக்கப்புறம் இதோட வளர்ச்சிங்கிறது எந்த மாதிரி இருந்துச்சு, எதுனால இந்த ஓப்பன் சோர்ஸ் வந்ததுனால எந்த அளவுக்கு பெரிய பெரிய வளர்ச்சிகள்லாம்? ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்போ சின்ன சாஃப்ட்வேர் எல்லாமே கொஞ்சம் எல்லாரும் பண்றது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து இது அப்படியே டேக் ஆஃப் ஆயிட்டு எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, லினக்ஸ் வந்தப்போ தான். ஆக்சுவலா லினக்ஸும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு லைனஸ்னு ஒருத்தர் இருந்தாரு, லைனஸ்ன்னு தான் நினைக்கிறேன் அவர் பேரு. ஸோ அவர் வந்துட்டு அவருக்கு இருந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு பார்க்குறாரு. நிறைய இதில் எல்லாத்துலேயும் ஒன்று நல்லா இல்லாமல் இருந்திருக்கு. சரி நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூனிக்ஸோட மெத்தட் இருக்குல்ல, அதாவது யூனிக்ஸ்ன்ற சிஸ்டம்ல அவங்களோட ஃபவுண்டேஷன் எப்படின்னா, அவங்களோட ஃபவுண்டேஷன் என்னன்னா சாஃப்ட்வேர் கோரா இருக்கும். பட் ஆனால் சுற்றியும் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரையும் எடுத்து ஒன்னொன்னா மாடுலரா கனெக்ட் பண்றது அவங்களோட கோர். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நிறைய கம்பெனியும் யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு லினக்ஸ் கர்னல்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்றாரு. எப்படின்னா சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கோர் அதுதான். அதை சுற்றி எல்லா ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் இருக்கும்ல, அந்த C++, அப்புறம் GCC, ஃப்ரண்ட் எண்டு, இது எல்லாத்தையும் எடுத்து
ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பில்ட் பண்ணுறாரு. ஸோ கர்னல் மட்டும் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு, சுற்றியும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா சர்வருமே ஆல்மோஸ்ட் ஸ்டில் விண்டோஸில் ரன் ஆகும் சர்வர்ஸு. இப்போ பிஎஸ்டின்னு தனியாக இருக்குது, யூனிக்ஸில் ரன் ஆகும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சர்வர்ஸ் எல்லாமே லினக்ஸில் தான் ரன் ஆகும். எதனாலன்னா அதில் என்ன உள்ளே இருக்குன்னு தெரியும், உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். அதுவும் இல்லாமல் பேச்சஸ் யார் வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியான விஷயம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஓப்பன் சோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறோம். இங்கே பாரு, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் சால்வ் பண்ணேன், உனக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோன்னு. இப்படி தான் அந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியே டிரைவ் ஆகும். என்னோட ப்ராப்ளமும் ஸ்டேட் பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ண நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அப்படியே இப்போ ஈவன் அது ஒரு பிஸ்னஸ் மாடலாகவே மாறிடுச்சு. நிறைய பிஸ்னஸஸ் கூட அவங்களோட சாஃப்ட்வேரை ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து பிஸ்னஸே பில்ட் பண்ணுறாங்க. இவங்களாம் இப்போ எங்கே இருப்பாங்க? இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது, சரி ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் செய்கிறீங்க, நம்மளாம் ஒன்றா இருக்கும். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சுட்டு இருந்தாடா அதை ட்ரை பண்ணி பாருங்கிறீங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வருது, சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறேன், எல்லாரும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி ஃபிசிக்கலாக இருக்குது. இது எப்படி நெட்வொர்க்காக எப்படி இது இதில் கனெக்ட் ஆவாங்க? இதுக்கு ஏதாவது தனி சாஃப்ட்வேர் இல்லை கம்யூனிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? கம்யூனிட்டின்னு இல்லை, பட் ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை போடுறதுக்குன்னு ரெப்போஸ் இருக்கும். ஆக்சுவலாக ரெப்போன்னு இல்லை, ரெபாசிட்டரிஸ் இருக்கும், கோட் ரெபாசிட்டரிஸ். அதில் ரொம்ப பாப்புலரானது கிட்டப் தான். ஓகே. என்னன்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் செய்யறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்றதுக்கு கிட்டப்ல போட்டுருவேன். கிட்டப்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்னா, நீங்க பண்ற மாடிஃபிகேஷனையும் எனக்கு கொடுக்கலாம். இங்க பாரு, நான் இதை மாடிஃபை பண்ணியிருக்கேன், இது வந்து மற்றவங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிஆர் ரைஸ் பண்ணுவாங்க, புல் ரிக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அது ஒரு அந்த இடத்துல வந்து கோடுக்கான எல்லா கம்யூனிட்டி இருக்கும். அதுக்கு மேலே இந்த ரெட்டிட்டு, 4chan, அப்புறம் இன்னும் நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்கும். ஐ மீன் லைக் அந்த டெவலப்பருக்காக இருக்கிற சோஷியல் மீடியாஸ் இருக்கும். நார்மல் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வேற. பட் ஆனால் இந்த ரெட்டிட்டு, அப்புறம் முன்னாடி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இப்பயும் இருக்கு. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும் என்ன இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி நிறைய ஃபோரம்ஸ்லாம் இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிரியேட் பண்ணதை அங்கே போய் போஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு. அங்கேருந்து வந்து கிட்டப்ல பார்த்துட்டு, இந்த சாஃப்ட்வேர் நல்லா இருக்குன்னா ஒரு ஸ்டாரா தட்டி விட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. இதனால என்ன ஆகும்னா, நீங்க இதுக்கப்புறம் பண்ற சாஃப்ட்வேர்ஸையும் அவங்க வந்து எட்டி பார்ப்பாங்க. பிளஸ் உங்களோட சாஃப்ட்வேரை அவங்க கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுல இருக்க ப்ராப்ளத்தை ஃபிக்ஸும் பண்ணிக்க தருவாங்க. ஸோ இது வந்துட்டு வருஷ லெவலில் அப்படியே பெருசாகும் போது சாஃப்ட்வேர் ரொம்ப பெருசாயிரும். அப்படிதான் லினக்ஸு, அப்புறம் இன்னொன்று ஆண்ட்ராய்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் அது ஒரு பப்ளிக் ரிலீஸ் மாதிரி தான். நிறைய டிஸ்ட்ரோலாம் இருக்கு ஆண்ட்ராய்ட்லயே. ஈவன் ஒரு ஃபோன் எடுத்தீங்கன்னா கஸ்டம் ரோம்ஸ்னு ஒன்று இருக்கும். அது எப்படின்னா, ஆண்ட்ராய்டை எடுத்து ஏஎஸ்ஓபின்னு நினைக்கிறேன், அது வந்து ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ அதை எடுத்துட்டு அது வந்து ஒரு ஓஎஸ் நேம். ஓகே, இது வேற எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இல்ல ஏஎஸ்ஓபின்னு தான் நினைக்கிறேன். விஎஸ்ஓபியோ இல்லங்க, வாசல் சரவணன் படம். ஓகே ஓகே, ஆத்தி பேசுறேன், சமாளிச்சிட்டாராமா. சரி ஓகே, ரைட் சொல்லுங்க. ஸோ இந்த ஏஎஸ்ஓபின்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட். எப்படின்னா அவங்க வந்து ஓப்பனாக கொடுத்துருவாங்க வெனிலால, அதுல நிறைய தீம்லாம் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை கஸ்டம் ரோம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி லினக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரோஸ் இருக்கும். டிபிஎன், காலி லினக்ஸ், அது இதுன்னு நிறைய டிஸ்ட்ரோஸ் இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸாக இருக்கு, எனக்கு அது பிடிக்கல, பட் ஆனால் அதோட கோர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை சுற்றி என்னோட ஃப்ளேவருக்கு பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அது ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கும், அதை சுற்றி ஒரு கம்யூனிட்டி, அதை சுற்றி ஒரு கம்யூனிட்டி. இதை தான் வந்து ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மறு வச்சு வேற வேற சாஃப்ட்வேரா மாத்திடுவீங்க. ஆமா. அது வந்துட்டு அவங்களோட அதாவது அவங்களோட பிடிச்சதுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுனா எனக்கு இந்த கலர்ல இருக்கணும், இப்படி இருந்தா தான் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க. பட் நல்லா இருக்கு இந்த கம்யூனிட்டியில. நீங்க அதாவது சின்னதாக உங்களோட ஐடியாவை எடுத்து போடுவீங்க, மற்றவங்க எல்லாரும் அந்த ஐடியா பிடிச்சி அவங்க வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் உள்ள கொடுத்துட்டே போவாங்க. எக்ஸாக்ட்லி. பட் இதுல அவங்களுக்கு என்ன லாபம்? இப்போ வந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் செய்றீங்க, வெளியே விடுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சரி, இது வந்து என்ன சோஷியல் சர்வீஸ் மாதிரியா இல்லை என்ன? இது இல்லை, இது சோஷியல் சர்வீஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து அவுட் ஆஃப் பேஷன்ல தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செய்யறது. இப்போ இன்னொன்று என்னன்னா, இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ வந்துட்டு நம்மளால போய் எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் ஒரு பர்டிகுலர் சிஸ்டமையே ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்துட்டு பெருசா ஃப்ரீடமே இல்லாத மாதிரி இருக்கும். அதை வந்து பிரேக் பண்றதுக்கு தான் இந்த ஓப்பன் சோர்ஸ்ன்றதே வந்துச்சு. அப்புறம் இன்னொன்று லாபம்ன்றது, இந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியில அதை பத்தி பேச மாட்டாங்க மோஸ்டா. ஆனா நீங்க ஓப்பன் சோர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து பிசினஸா போன நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா இந்த ஓப்பன் சோர்ஸ்ல லாபம்ன்றது அடுத்தது. இது வந்துட்டு நம்ம பண்ணது எல்லாருக்கும் ஷேர் பண்றோம், அவங்க அது மேல அவங்களோட சொல்யூஷன் ஆட் பண்ணி அடுத்தது. ஏன்னா இப்போ ஒரு
iOS வந்து எவ்வளவு ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கு அது சொல்றதான் கேட்கணும்ன்றீங்க. இதுவே அவன் வந்து அதை ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருந்தானா இந்நேரத்துக்கு ஒரு 1000 ஃபிளேவர் iOS இருக்கும். அதெல்லாம் பிடிச்ச மாதிரி வச்சிருக்கலாம். ரிங்டோன் மட்டும் தான் இங்க எவ்வளவு பிரச்சனையில அது ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? சொல்றேன் ஒரு இதுல ஒரு இது வர்றதானே ஒரு குமுறல். அதாவது நம்ம செய்யறதா நம்ம வந்து வெளியில கொடுக்குறோம். அது வந்து ஒரு பேஷனும் கூட. அப்புறம் இது வந்து கெரியர்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஓப்பன் சோர்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ற டெவலப்பர்ஸ் யாருமே கம்பெனி டைம்ல மோஸ்டா ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்களோட பர்சனல் டைம்ல தான் அது ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி. ஸோ அது அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் மேபி யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்து இதை வந்து பெருசாக்கு அப்படி சொல்லும் போது இப்போ பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பிசினஸாவும் இருக்கு, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராகவும் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீடியோல அடிக்கடி N8N போட்டிருப்போம். அவங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. நீங்க அதை எடுத்து விற்க முடியாது. பட் ஆனா அது ஃப்ரீ டு யூஸ், ஓப்பன் சோர்ஸ் தான். அதுல இருக்க எல்லா கோடையும் நீங்க பாத்துக்கலாம். நீங்க ஏதாச்சும் பில்ட் பண்ண போறீங்க உங்களோட பர்சனல் யூஸுக்கு இல்ல உங்களோட ஓன் கம்பெனிக்கு பண்ண போறீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அவன் ஒரு லைசன்ஸ் வச்சிருப்பான். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு நிறைய லைசன்ஸ் இருக்கு. MIT லைசன்ஸ், அப்பாச்சி, GPL டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ், ரெயில் அது இதுன்னு இருக்கும். அதை பொறுத்து வந்து நம்ம அதை வியாபாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாது அந்த மாதிரி லிமிடேஷன் செட் பண்ணி. ஏன்னா ஒரு சில பேர் ஓப்பன் சோர்ஸ் பண்ணணும்ன்றது எதுக்கு நினைக்கிறாங்கன்னா எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறவங்கள நான் தடுக்க கூடாது. அதே போல ஏன் சோத்துலயும் யாரும் கை வைக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம ஐடியா தூக்கி போட்டுருவோம், அவங்க பில்டிங் கட்டி கொண்டு வைத்துட்டு போயிடுவாங்க. மேபி அவங்க அது அந்த ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் சோர்ஸோட கோர் என்னன்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ ரிப்பேர் பண்ணிக்கோ, நீ ஈவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோ, ஆனா ஃப்ரீயா பண்ணு, காசுக்காக மொனடைஸ் பண்ணாதன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அது வந்து டிபேட்டபிள் தான். இதை ஒரு சில பேர் வந்து இது நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் இல்ல ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ்ன்றது கம்ப்ளீட்டா ஃப்ரீயா தரணும், அதை வந்து லாக்கே பண்ணக்கூடாது, ஈவன் நான் எடுத்து அதை விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லயும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து டிபேட்டபிள். நான் ரெண்டு பக்கமும் வந்து அலைன் ஆக விரும்பல. சரி, இப்போ வந்து கரியர் வைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ்ல போய் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படிங்கும்போது எனக்கு அது எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? நான் எங்க போய் இதை காமிக்கிறது? ரெஸ்யூம்ல போட்டுக்கிற மாதிரியா? இல்ல, நீங்க ரெஸ்யூம்ல போடவே தேவையில்ல. இந்த கெரியர் வைஸ்ல ஓப்பன் சோர்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, எப்பயுமே ஒரு கம்பெனி ஒரு நல்ல டெவலப்பர் ஹையர் பண்றாங்கன்னா, ஐ மீன் லைக் இந்த மாஸ் ஹையரிங் பண்றவங்கள விட்டுருங்க, அவங்க வந்து இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா ஒரு சீசன்டு இன்ஜினியர் யாராவது ஒருத்தங்க ஒரு ஸ்டார்ட் அப் வேணும், ஒரு ரிசர்ச்சே பண்ண போறாங்க, இல்ல புதுசா ப்ராடக்டே ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ண போறாங்க, டிஃப்ரெண்ட் லுக்ல வந்துட்டு அவங்களுக்கு நிறைய சொல்யூஷன் தேவைப்படுதுன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் இது என்னவா இருக்கும்னா, ரெஸ்யூம் எடுத்து அதில் இருக்க ஸ்கில்ல படிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களோட கிட்டப்பை தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. எதுக்காகனா அவன்கிட்ட அவனோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன, அதுல எதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் பண்ணி அது வந்துட்டு அதை சுத்தி ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அது எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிருக்கீங்க, அதுக்கு இவ்வளவு பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க அதுல பொட்டன்ஷியல் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். ஸோ அதை வந்துட்டு எந்த ரெஸ்யூம் எந்த சர்டிபிகேட் எதாலையும் வந்து பிரேக்கே பண்ண வீடு கட்டுற மாதிரி தான். ஆமா, இன்ஜினியர் வீடு கட்டுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் போய் ஒரு 10 வீடு கட்டியிருக்காரா, எப்படி கட்டியிருக்காரு, நல்லா இருக்கா, அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அதை பார்த்தே அவங்க வந்து ஒரு நல்ல ஆளை வந்து ரெக்ரூட் பண்றதுக்கு எக்ஸாக்ட்டா இது எப்படின்னா உங்களோட டேஸ்ட்டை வந்து காமிக்கும், என்ன மாதிரி எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காமிக்கும் போது கம்பெனிஸ் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு அப்படிங்கிறது வந்து. சரி, நீங்க வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ்ல என்ன வந்து பண்ணிருக்கீங்க? எனக்கு தெரியும் நீங்க நிறைய பண்ணிருப்பீங்க, இருந்தாலும். ஸோ நான் ஆக்சுவலா ஒரு 4-5 ப்ராஜெக்ட் ஓப்பன் சோர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனா மேஜரா அந்த டைம்லாம் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆனா இப்போ ரீசெண்டா வந்துட்டு கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சொன்னார் உங்களை அருண் சொன்னார்ல, கிளாரா, அதாவது போன வீடியோல பேசியிருப்போம் அந்த ஆட்டோமேஷன் வீடியோல, அதை வந்து இவரும் அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் சோர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் கூட கீழே இருக்கும், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி கரெக்டாக ஒரு விளம்பரத்தை போட்டேன் உங்களுக்கு ஃப்ரீயா? அதெல்லாம் வேணாம், அவங்களே பார்ப்பாங்க கொஞ்சம். சரி, ஓகே, சொல்லுங்க. இந்த கிளாராங்கிறது என்ன பண்ணும்? ஸோ இந்த கிளாரா எதுக்காக பண்ணேன்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. எப்படின்னா நான் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் லோக்கல் LLM யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன், ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன். எல்லாம் தனித்தனியா எல்லா இடத்துலயும் பரவி கிடந்துச்சு. அதுவும் இல்லாம என் லேப்டாப்ல அத்தனை இது ஏற்றும் போது என் லேப்டாப்பே ஸ்லோவா இருந்துச்சு. ஸோ என்ன இது எல்லாமே தனித்தனியா இருக்கு, எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா என்னோட ஒர்க் ஃப்ளோவே ஃபுல்லா AI பேஸ்டா இருக்கும் போது எல்லாம் ஒரே டூல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் இந்த அப்ளிகேஷனை ஆக்சுவலா கிரியேட் பண்ணேன். ஸோ அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாம் ChatGPT யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ ஒரு ரூல் வேற வந்திருக்கு. ஆமா ஆமா, நிறைய கம்பெனிஸ்ல வருது, நம்ம கம்பெனில இல்லைனாலும். பட் ஆனா நிறைய கம்பெனிஸ்ல அந்த மாதிரி இருக்கு.
ஸோ அந்த ரூல்லாம் இருக்கும் போது ஒருத்தங்களுக்கு எல்லா டூலும் ஒரே சாட் ஜிபிடி அவங்க யூஸ் பண்ண கூடாதுன்னா அந்த இதுக்காக அவங்களோட டேட்டாக்காக டேட்டா தான். வெளில எப்படின்னா போயிருங்கிறதுனால இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். ஆனா நீங்க வந்துட்டு தெரியாம அதை சாட் ஜிபிடியில் அப்லோட் பண்ண, அவன் எதுவும் பண்ண போறது இல்லை. இது நான் எதுவும் இருந்தாலும் கம்பெனிஸ் அப்படிதான் நான் எதுவும் அலிகேஷன்ஸ் வைக்கல. பட் ஆனா நம்ம டேட்டா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போச்சுனாவே அது தப்பு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க கம்பெனி. ஒரு பிரிண்டர் அது பண்ண வேலை இது, நான் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த கோடிங்ல நான் ஏதாவது தப்பு பண்ணும்போது ட்ரால் செய்யப்படுவதுக்கோ இல்லை ரிஜெக்ட் செய்யப்படுறதுக்கோ அது வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல வெறுப்பேத்துறவங்களும் இருக்காங்க. அது எல்லாரும் இல்லை, நான் பண்ணணும்னு பண்ணேன். இப்போ ஓப்பன் சோர்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்காது.